Hi friends, welcome to tutorials.com. OpenOffice Impressல insert menu ஒரு ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். சோ the part 9ல பாத்தீங்க அப்படினா insert menuல chart பாத்தீங்க அப்பனா எப்படி இன்சர்ட் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். சோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்க அப்புறம் இன்சர்ட் பண்ணி tutorials இந்த நேம் நான் கொடுத்திருக்கேன். நான் சார்ட் இன்சர்ட் பண்ணதுக்காக என்ன பண்றேன் அப்பனா அகைன் நமக்கு நியூவா ஒரு பேஜ் பாத்தீங்க அப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணனும் நியூ ஸ்லைட் இன்சர்ட் பண்றதுக்காக இன்சர்ட் மெனுல ஸ்லைட் அப்படிங்கறத கொடுத்தா நமக்கு என்ன நியூ ஸ்லைட் நமக்கு இன்சர்ட் ஆகும். சோ நமக்கு என்ன பண்ணலாம் அப்பனா டெக்ஸ்ட் வேணுங்க டெக்ஸ்ட் பாத்தீங்க அப்புறம் கொடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்பனா சார்ட் அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்க டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்ல பாத்தீங்க அப்புறம் இங்க டைம் நியூஸ் ரூம் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். then font color பாத்தீங்க அப்பனா ஒரு ப்ளூ கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்க மாதிரி font sizes பாத்தீங்க அப்பனா பெருசு பண்ணிக்கலாம். font property கொடுத்தாச்சு. இதெல்லாம் ஒரு சார்ட் பாத்தீங்க அப்பனா நமக்கு ஒரு ஸ்டாக் லிஸ்ட் மாதிரி ஒரு சார்ட் பாத்தீங்க அப்பனா கொடுத்து இன்சர்ட் பண்ண போறேன். ஒரு கம்பெனி ஸ்டாக் லிஸ்ட் மெயின்टेन பண்ண போறாங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு. அதுக்கு பாத்தீங்க அப்ப நமக்கு அந்த ஓபனிங் எவ்வளவு வச்சிருந்தாங்க, அப்ப நமக்கு எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாங்க, எவ்வளவு பாத்தீங்க அப்பனா சேல்ஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு க்ளோஸ் ஸ்டாக் இருக்கு. இந்த ரிப்போர்ட் வச்சு என்ன பண்ண போறோம் ஒரு சார்ட் பாத்தீங்க அப்பனா ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போறேன். சோ இதுக்கு நமக்கு என்ன பண்றோம் அப்படினா இன்சர்ட்ல போய்ட்டு இங்க சார்ட் அப்படிங்கறது கிளிக் பண்ணுங்க. நமக்கு சார்ட் ஓபன் ஆகும். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்றோம் அப்பனா சார்ட்கான ஃபார்மட் நம்ம चूஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சார்ட் வேணும், பார் சார்ட் வேணுமா, லைன் சார்ட் வேணுமா, காலம் சார்ட் வேணுமா चूஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணனும் பாருங்க இங்க சார்ட் டைப் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு காலம் சார்ட் வேணுமா அது உங்களுக்கு வேணுங்கிற சார்ட் பாத்தீங்க அப்பனா चूஸ் பண்ணிக்கலாம். பார் சார்ட், பை சார்ட், ஏரியா நமக்கு நிறைய சார்ட் டைப்ஸ் இருக்கும். சோ இப்போ நான் காலம் சார்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ நார்மலா இருக்கு இல்லீங்களா. சோ இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் நார்மலே பாத்தீங்க அப்பனா ஒரு 3D எஃபெக்ட் கூட பாத்தீங்க அப்பனா கொடுத்துக்கலாம். இப்போ நான் 3D லாக் அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்ல பாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபார்மட் பாத்தீங்க அப்பனா கொடுத்துக்கலாம். நான் பாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓகே கொடுத்தா நமக்கு அந்த மாதிரி பாத்தீங்க அப்பனா சார்ட் நமக்கு செட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணனும் அப்ப நமக்கு உள்ள இருக்க இந்த கண்டென்ட் நமக்கு எடிட் பண்ணனும் இல்லீங்களா. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்பனா இங்க பாருங்க மேல இந்த ஃபார்மட்டிங் டூல் பாத்தீங்க அப்பனா சார்ட் டூல் நமக்கு வந்திருக்கும். இது கீழ பாருங்க நமக்கு என்ன இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். சார்ட் டேட்டா டேபிள்னு இருக்கு இல்லீங்களா. அதை போய்ட்டு கிளிக் பண்றேன் நமக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். சோ மொத்தம் நமக்கு பாத்தீங்க அப்பனா 4 காலம் வரணும். சோ ஃபர்ஸ்ட் காலம் பாத்தீங்க அப்பனா ஓபனிங் எவ்வளவு இருந்தது அது கூட சொல்லி மென்ஷன் பண்றதுக்கு. செகண்ட் காலம் பாத்தீங்க அப்படினா அதோட எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணோம், சேல் பண்ணோம், தென் க்ளோசிங் ஸ்டாக் வரணும் இல்லீங்களா. அதை चूஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்க என்ன பண்றோம் அப்ப நமக்கு இங்க டெக்ஸ்ட் காலம் கொடுத்தா நமக்கு என்ன நமக்கு அகைன் பாத்தீங்க அப்ப நமக்கு இன்னொரு காலம் நமக்கு இன்சர்ட் ஆகும். நமக்கு வேணுங்கிற மாதிரி பாத்தீங்க அப்பனா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். சோ மறுபடியும் பாருங்க நமக்கு என்ன பண்ணுது சார்ட் பாத்தீங்க அப்பனா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க டேட் அங்க பாத்தீங்க அப்பனா டேட்டா டேபிள்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கணும். கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்பனா வேணுமா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். சோ இது சப்போஸ் delete பண்ண அப்ப delete கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அந்த காலம் பாத்தீங்க அப்ப நமக்கு delete ஆயிடும். என்ன பண்ற அப்ப இந்த காலம் தேர்ட் காலம் இருக்குல்ல போய் கிளிக் பண்ணிட்டு நமக்கு நியூவா பாத்தீங்க அப்புறம் ஒரு காலம் இன்சர்ட் ஆகணும். சோ அதுக்கு நமக்கு என்ன பண்றோம் அப்பங்க பாருங்க நமக்கு இன்சர்ட் சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை போய் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்க இன்சர்ட் சீரிஸ் கொடுத்து பாத்தீங்க அப்படினா நியூ ஒரு சீரிஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். சோ இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா ஓபனிங் அப்ப நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கொடுக்க போறது பர்ச்சேஸ். இங்க பர்ச்சேஸ் அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். காலம் பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் அடுத்த காலம் சேல்ஸ் தென் க்ளோசிங் அப்படினு சொல்லி கொடுத்துக்கோங்க. நம்ம ரோ பாத்தீங்க அப்படினா வேற நேம் கொடுத்து மாத்திக்கலாம். இங்க நான் பாத்தீங்க அப்படினா ஜான் நான் மந்த் வைஸ் பாத்தீங்க அப்படினா கொடுத்துக்கிறேன். மார்ச் இங்க ஏப்ரல் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சோ மந்த்லி வைஸ் பாத்தீங்க அப்ப ரிப்போர்ட் நம்ம கொடுக்க போறோம். சோ இங்க என்ன பண்றேன் அப்பனா ஃபர்ஸ்ட் ஓபனிங் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம குவாண்டிட்டி பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்ப 120 அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓபனிங் பாத்தீங்க அப்ப 120 இருக்கு. பர்ச்சேஸ் வந்து ஒரு 500 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். சேல் வந்து பாத்தீங்க அப்பனா ஒரு 400 நம்ம சேல் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம க்ளோசிங் எவ்வளவு இருக்கோ அந்த க்ளோசிங் போட்டுக்கலாம். க்ளோசிங் 220 நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃபெப்போட ஓபனிங் பாத்தீங்க அப்ப நமக்கு இந்த ஜானோட க்ளோசிங் தான் இருக்கும் இல்லீங்களா. சோ இங்க என்ன பண்றேன் அப்பனா இங்க 220 நான் கொடுத்துக்கிறேன். சோ இந்த மந்த்க்கு பாத்தீங்க அப்பனா அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஒரு 300 பர்ச்சேஸ் பண்றாங்க. 400 பாத்தீங்க அப்பனா 450 வந்து அவங்க சேல் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சோ அவங்க டோட்டல் பாத்தீங்க அப்பனா லெஸ் பண்ணி போட்டுக்கறோம். நமக்கு ரிமைண்டர் பாத்தீங்க அப்பனா 70 இருக்கும். 70 நான் கொடுத்துக்கிறேன். மார்ச்கான ஓபனிங் பாத்தீங்க அப்பனா இங்க 70 கொடுத்துக்கோங்க. அகைன் நமக்கு என்ன பண்றது பர்ச்சேஸ் பண்ண ஒரு 800 பர்ச்சேஸ் பண்றாங்க. இங்க பாத்தீங்க அப்புறம் 600 பாத்தீங்க அப்பனா சேல் பண்றாங்க. சோ நம்ம ரிமைண்டர் பாத்தீங்க அப்பனா பேலன்ஸ் நமக்கு 270 இருக்கும். அத நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டாக் லிஸ்ட் பாத்தீங்க அப்பனா கொடுத்துக்கலாம். ஒரு அப்ராக்ஸிமேட் அமௌண்ட் போட்டுக்கிறேன். 270 கொடுத்துக்கோங்க. இங்க ஒரு 300 ஒரு 100
நம்ம க்ளோசிங் 470 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்புறம் லிஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், அந்த பார்த்தீங்க நமக்கு கொடுத்த மாதிரி டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செட் ஆகிடும். நம்ம கொடுத்த மாதிரி டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா சரி நமக்கு சார்ட் செட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்த மாதிரி நமக்கு பாருங்கள் ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறது இந்த லெஜெண்ட் நமக்கு வேணும். இந்த லெஜெண்ட் பார்த்தீங்க லெஜெண்ட் சொல்லுவோம். லெஜெண்ட் நமக்கு வேணா வச்சுக்கலாம், வேணா அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் லெஜெண்ட் ஆன் ஆஃப்னு இருக்கும். இப்போ நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. அகைன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ரிமூவ் ஆகிடும். நமக்கு ஹரிசனல் கிரிட் நமக்கு வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். உள்ள நமக்கு கிரிட் லைன் இருக்குது இல்லைங்களா, இது வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், வேணாம் அப்படின்னா நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம சார்ட் டைட்டில் என்ன பண்ணல போய்ட்டு நம்ம 3D பாக்ஸ் மாதிரி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸ் நமக்கு வியூ பண்ணி காட்டும். அந்த மாதிரி நம்ம கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த சார்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வெளியே வச்சு கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், அந்த சார்ட் நம்ம கொடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்புறம் நமக்கு இதில் இன்சர்ட் ஆகிடும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நமக்கு என்ன சார்ட்க்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித் அண்ட் ஹைட் கொடுத்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் நம்ம கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம சார்ட்க்கான பேக்ரவுண்ட் கலர்லாம் பார்த்து கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார்ட் செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். அந்த சார்ட் ஃபார்மேட் நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொடுக்க போகணும் செட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபார்மேட்டிங் இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண சார்ட் ஏரியா கூட நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். இதுக்கான கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட் செலெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்டர் நமக்கு மாற்றணும் அப்படின்னா பார்டர் மாற்றிக்கலாம், இல்லை பார்த்தீங்க அப்படி உள்ள கலர் கூட கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ஏரியா நான் கொடுத்துக்கிறேன். ஃபில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு டபுள் சைடு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரீன் பகுதியில் பிங்க் கலர் கிரேடியன்ட் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அதுக்கான பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகும். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொன்றுக்கு இண்டிவிஜுவல் கூட கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ இந்த ஃபார்மேட்டில் போயிட்டு ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சார்ட் வால் கொடுத்தா சார்ட் வால் செலக்ட் ஆகும். நமக்கு என்ன பண்ண ஒவ்வொன்று பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். சார்ட் ஃப்ளோர்னா சார்ட் ஃப்ளோர் நமக்கு சூஸ் ஆகும். இப்போ சார்ட் கொடுத்தா நமக்குள்ள ஒரு பர்டிகுலர் சார்ட் ஏரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். நமக்கு ஒவ்வொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிட்டு அதுக்கான கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அகைன் வெளியே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்போ நமக்கு என்ன ஆகும், சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் இன்சர்ட் மெனுவில் சார்ட் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorchurch.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.